ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங் தாங்க பார்க்க போகிறோம். அன்அஃபிஷியல் இன்னைக்கு வந்து 7th வீக்கு 3rd டேங்க. 3rd டேல வந்து நிறைய ஓட்டுகள் வந்து மாறி இருக்கு, சில மாற்றங்கள் இருக்கு. நேற்றை விட வந்து இன்னைக்கு வந்து ஓட்டுகள் மாறி இருக்கு. ஆனால் வந்து இந்த நபருக்கு ஏன் இவ்வளோ ஓட்டுகள் போடுறாங்களே எனக்கே தெரிலங்க. ஸோ இவங்களுக்கு கிட்ட அந்த அளவுக்கு கேம் இருக்கான்றது எனக்கு புரியல. ஓகேங்களா, அந்த மாதிரி வந்து ஓட்டுகள் குவிஞ்சிட்டு இருக்கு. ஸோ யார் அந்த நபர், என்ன டீட்டெயில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு மட்டும் நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ண மக்களே. ஸோ லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் மக்களே. நம்ம வீடியோ வந்து பல பேர் போய் சேரும். ஸோ என்னோட சின்ன ரிக்வஸ்ட் தான். ஸோ பார்த்து பண்ணுங்கள். ஸோ முதல் இடத்துல இருப்பது நம்ம திவ்யா கணேஷாங்க இருக்கான். ஸோ திவ்யா கணேஷோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 42,033 ஓட்டுகள், பர்சன்டேஜஸ் பார்த்தா 15% எடுத்துருக்காங்க. ஸோ எனக்கே ஒன்றும் புரியல, திவ்யாவோட கேம் வந்து அந்தளவுக்கு சூப்பராக இருக்கா, மக்களுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து திவ்யாவோட கேம் பிடிச்சிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா வந்து திவ்யா வந்து கேம் விளையாடுறாங்க, இல்லைன்னு சொல்லல. பட் வந்து அந்தளவுக்கு ஃபஸ்ட்டில் வர்ற அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இன்னும் கேம் வந்து அந்த 3 பேருக்குள்ளேயே தான் விளையாடிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா 3 பேர் தான் ஒரு குரூப்பிசமாக கேம் விளையாட்டுருக்காங்க. அவங்க அதை விட்டு வெளியில் வந்தாங்கன்னா ஓகே, ஓரளவுக்கு வந்து கேம் வந்து ப்ளே பண்ணுற இது இருக்குது. அவங்கள்ட்ட கொஞ்சம் ஸ்டஃப் இருக்குது, பட் ரொம்பலாம் கிடையாது, ஓரளவுக்கு ஸ்டஃப் இருக்குது. பட் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து வெளில வந்தால் நல்லா இருக்கும்ன்றதை நான் நினைக்கிறேன். ஸோ இரண்டாவது நபராக யார் வந்திருக்காங்க, நம்ம பாரு வந்திருக்காங்க. ஸோ பாருக்கு வந்து எப்படின்னா டிசர்வ்டான பர்சனுங்க. வந்து நான் ஸ்டார்டிங்காக சொல்லிட்டு இருக்கேன், பாரு வந்து நல்லது பண்ணுறவங்களோ கெட்டது பண்ணுறவங்களோ அது விஷயம் கிடையாது. பட் பாரு இருந்தாலே வந்து கேம் வந்து வேறு லெவலில் போயிட்டுருக்கும். அதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம். ஸோ பாரோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 37,536 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 13% எடுத்திருக்காங்க. ஸோ பாரு வந்து நேற்று ஃபுல்லாக வந்து கொஞ்சம் கேமை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க. சில விஷயங்களெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் வந்து அட்ரஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த எப்படி சொல்கிறதுனா, இதெல்லாம் வந்து விஜய் டிவி வந்தாலே வந்து சூடு சொர்ணம் மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுடணும். இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இதை வந்து பாருக்கு தெரிஞ்சுமே வந்து நீ வந்து என்னை எப்படி சொல்லிட்டு, நீ வந்து அப்படி சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து இவங்களே வந்து நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க சில வார்த்தை. நேற்று கமருதீன் இவங்களும் நிறைய சண்டைகள் ஆயிடுச்சு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இவங்களை வந்து சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது இவங்க வந்து சில விஷயங்களை வந்து சொல்லக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ நேற்று வந்து கமருதீனை வந்து காலில்லாமல் சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா அந்த டாஸ்க் அந்த மாதிரி அந்த டாஸ்க் பண்ணணும். பட் இந்தளவுக்கு வந்து வீட்டுக்குள்ளே யாராவது பண்ணுவாங்கன்னு கேட்டால் யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்வதி மட்டும் தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணுறாங்க. தவிர்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மூன்றாவதுல விக்ரம் இருக்கார். ஸோ விக்ரமோட ஓட்டிங் பார்த்தா 29,807 ஓட்டுகள், பர்சன்டேஜ் வந்து 10%. ஸோ விக்ரம் வந்து கேம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. பட் வந்து ஓகே, அவரோட முயற்சி, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்டாண்டப் காமெடி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவார். ஸோ நேற்று பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாரு, 24 hours வந்து நீங்கள் வந்து 3 டீமாக பிரியணும். ஸோ அது வந்து கேம் விளாடணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த கேம்லேயே ஒரு சின்ன இடத்துல இது ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் ஃபில் பண்ணார். ஓகே, அந்த 24 hours எல்லாமே வேலை செஞ்சுட்டே இருக்கணும். எல்லாருமே வந்து அங்கே உட்காந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து டக்குன்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நான் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இந்த பர்ஃபார்மன்ஸ் எதுக்கு நான் வந்து இண்டிவிஜுவல் நபருக்கு வந்து ஓட்ஸ் பாயிண்ட்ஸ் வர மாதிரி வந்து பிளான். ஸோ இதை வந்து அட்ரஸ் பண்ண பாரு வந்து சாண்ட்ரா இவர் எதுக்கு நம்மகிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. எல்லாமே இண்டிவிஜுவலாக ஒரு டீமாக வந்து விளையாடணும். பாத்ரூம் டீம் ஒன்று, கிச்சன் டீம் ஒன்று, கிளீனிங் டீம், இந்த 3 தனித்தனியாக விளையாடணும். இவரே நம்மகிட்ட அட்ரஸ் பண்ணுற மாதிரி கேட்டது வேலையிலான பாயிண்ட் தான். அது அவங்க அங்கேயே கேட்டிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ 4வது இடத்துல சபரி இருக்க. சபரியோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 26,247 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 9% எடுத்திருக்காரு. சபரி வந்து நிறைய பொய்கள் சொல்கிறாரு, நிறைய விஷயங்களை வந்து வேறு மாதிரி கொண்டு போகிறாரு. ஸோ அவர் வந்து கேமை வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேறு மாதிரி கொண்டு போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா சபரிக்கு வந்து நேம் இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ அவருக்கான ஒரு சில நேம் எல்லாம் இருந்திருக்கும். பட் வந்து அந்த நேம் எல்லாம் வந்து ரொம்ப இது பண்ணுற மாதிரி தோணுது. ஸோ நான் நல்லா கேம் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேரை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த 5வது இடத்துல வந்து நம்ம கெமி இருக்காங்க. சார் கெமியோட ஓட்டிங் பார்த்தா 22,688 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 8%. ஸோ கெமி வந்து 6வது இடத்துல இருக்கிறது வந்து எப்படி இவங்களை வந்து இவ்வளோ மக்கள் ஓட்டு போடுறாங்க, என்ன ப்ளே பண்ணுறாங்க கெமி. சார் கெமி வந்து சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணுறாங்க, கேட்குறாங்க. அது தவிர்த்து வந்து அவங்களோட கேம் வந்து இன்னும் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நேற்று கொடுத்த டாஸ்கில் கூட வந்து அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ இன்னும் வந்து சில விஷயங்கள் பேசுகிறாங்க, பட் பேசுகிறத விட வந்து கேமை வந்து கொண்டு வரணும். இவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயரு. ஸோ அந்த ஒரு ரிலேட்டிவாக அதை பண்ணலாம். ஒருத்தருக்கு டேலண்ட்டை வந்து ஷோ பண்ணுறது இந்த இடம். அதுக்காண்டு வாலிபால் எடுத்துன்னு போய் விளையாடணும்னு சொல்ல வரல. ஸோ ஸ்போர்ட்ஸ் பிளேயர் அதுக்கான விஷயங்கள் எதாவது பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அவங்க யோசிச்சா பண்ணலாம், அதுதான் விஷயம். ஸோ அப்புறமா வந்து 7வது இடத்துல வந்து
ஸோ 6,000த்துல வந்து சாண்ட்ரா இருக்காங்க. சாண்ட்ராவோட ஓட்டிங் பார்த்தா 19,040 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 6%. ஸோ சாண்ட்ரா நேற்று பண்ண விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கலங்க. ஸோ நேற்று டாஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப கிளம்ஸியாக ஒரு மாதிரி பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டாஸ்கே வந்து ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறாங்கன்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட கேமிங் வந்து கொஞ்சம் வந்து காமாக ரிலாக்ஸாக இல்லைன்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு ஓட்டிகள் வரும். ஏன்னா வந்து அவங்க நாமினேஷன் வந்த முதல் வாரத்துலலாம் அவங்களுக்கு ஓட்டிங் வந்து பயணம் பறந்துச்சு. சூப்பரான ஓட்டிங்லாம் வந்துச்சு. நல்லா எப்படி சொல்கிறது, நிறைய ஓட்டுகள் வந்து சூப்பராக இருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்களோட 6வது பொசிஷன் வந்திருக்காங்கன்னா அவங்களோட கேம் ஸ்டைலை மாற்றணும் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். அப்புறம் வந்து 7,000த்துல கனி இருக்காங்க சார். கனியோட ஓட்டிங்கள் பார்த்தீங்கன்னா 17,664 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 6% எடுத்திருக்காங்க. ஸோ கனியுமே நேற்று வந்து ஓரளவுக்கு கேம் விளையாடி இருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த டாஸ்கில் வந்து அவங்க விளையாடி இருக்காங்க. ஸோ அந்த டாஸ்கில் வந்து விளையாடி பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணும். ஏன் இதெல்லாம் சொல்லுறேன்னா இவங்க இருக்கிறவங்களுமே டெய்லி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது போதெல்லாம் கிடையாது. பிக் பாஸ்க்கு வந்து டெய்லி கண்டென்ட் வேணும், டெய்லி ப்ரமோட் பண்ணணும், டெய்லி ஏதாவது பண்ணணுன்றதால நான் டெய்லி ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அவங்க வந்து அது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் கேம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கணும். ஸோ பிரவீன் எல்லாம் எடுத்துன்னு பயங்கரமான டேலண்டட் பர்சன், நல்ல ஒரு நாலேஜ் பர்சன், டெய்லி ஒரு விஷயமா புதுசாக பண்ணிட்டு இருப்பாரு, வெல் டேலண்டட். அதனால வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து 8வது இடத்துல ஆரோரா இருக்காங்க. ஸோ ஆரோட ஓட்டிங் பார்த்தா 16,248 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ ஆரோராவோட கேமிங் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் மாற்றுறாங்க, கேமை கொண்டு போகிறாங்க. பட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கமருதீன் இருக்கார்ல, அவரை வந்து பிடிச்சிட்டே இருக்காங்க. விடவே கூடாது கமருதீனை, எப்படியாவது வந்து கண்ட்ரோலாக வச்சிருக்கணுன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கமருதீன் எங்கே பார்வதி பக்கம் டைவெர்ட் ஆகிடுவார்னு சொல்லிட்டு ஸோ கமருதீன் கூடயே சுற்றிட்டே இருக்காங்க. நேற்று கூட வந்து நம்ம பாரு வந்து ஒரு பாட்டு ஒன்று பாட சொன்னாங்க. அந்த பாட்டு பாடும்போது நம்ம ஆர்ஆர் என்ன பண்ணாங்க, அந்த பாட்டு அவங்களே லிங்க் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பாரு கமருதீன் 2 பேரும் அங்கே வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அவர் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு அப்போ வந்து ஆர்ஆர் வந்து அவர் பக்கத்துலேயே அந்த பாட்டு அவங்க கூட லிங்க் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இது பண்ணி சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக விடலாம் அப்படி மாதிரி எனக்கு தோணுது. அவங்க 2 பேர் பேசி அவங்க 2 பேர் பேசிட்டு உங்கள்கிட்ட பேசினா நீ பேசுன மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஆர்ஆருக்கு வந்து கொஞ்சம் நேம் சேஞ்ச் ஆகும்போது இந்த விஷயம் பண்ணும்போது ரொம்ப பேட் நேம் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் வந்து 9வது இடத்துல வியானா இருக்காங்க. ஸோ வியானாவில் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 16,144 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ வியானாவுக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு விஷயங்கள் நடக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா வந்து வியானா அப்பா வந்து எஃப்ஜே லவ் பண்ணுற மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து உள்ளே வீட்டுக்குள்ளேயே கொளுத்தி போட்டுறாங்க. இது வரைக்கும் என்னடா யாருமே வரலையே. ஸோ காலா சிங்கர் எப்பவுமே வந்து வருஷம் வரவங்க எல்லாமே வந்து ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க, ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த வாட்டி வந்து எஃப்ஜே மற்றும் வியானாக்கு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே லிங்க் பண்ணிட்டாங்க. ஸோ சாண்ட்ராலாம் அதை பற்றி பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வியானாவோட கேமிங் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஒரே பேட்டர்னாக போயிட்டுருக்காங்க, வேறு பேட்டர்ன் கொண்டு போக மாட்டாங்க. எப்பவுமே வந்து கானா வினோத் அதை தவிர்த்து வந்து இவங்க கேம் வந்து விளையாடலாம், சில விஷயங்கள் வந்து பண்ணலாம். நேற்று கூட வந்து பேசும்போது வந்து ஒரு குரூப்பாக இருந்து பேசும்போது இவங்களை வந்து யாருமே பேச விட மாட்டாங்கன்றாங்க. ஸோ பேச விட மாட்டாங்கன்னா நீங்கள் தான் எடுத்து பேசணும். இப்போ யாருமே வந்து வியானா பேசணும்லாம் யாருமே கிடையாது. அவங்க டேலண்ட்டை வந்து ப்ரூவ் பண்ணணும், அவங்க அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாரு பேசினாங்க, அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா பேசினாங்க, அதுக்கப்புறம் வியானா பேசலாம்னு நினைக்கும் போது திவ்யா பேசினாங்க. அதனால் ஒரு சண்டை ஆச்சு. வியானா நீங்கள் தான் எடுத்து பேசணும், உங்களுக்கு வந்து வியானாவுக்கு தனியாக டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ எப்படி பேசணும் பேசிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 10வது இடத்துல பிரஜனோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா 16,107 ஓட்டுகள், பர்சன்டேஜ் 5%. ஸோ பிரஜனுக்கு வந்து ஒரு ஊமையான ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வந்து ஆக்ட் பண்ணுறாரு, ஓகேன்ற மாதிரி தான் இருக்குது. பட் வந்து பிரஜன் அப்படின்னும் போது உள்ளே வரும்போது வேறு லெவலாக பேர் இருந்துச்சு, அவர் பண்ண விஷயங்கள்லாம் வேறு லெவலாக இருந்துச்சு. அது கூட இது கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்னும் வந்து அவர் எஃபெக்ட் ரொம்ப கம்மியாக போடுறாரு. சும்மா கேஷுவலாக என்ன அந்த மாதிரி தான் பண்ணுறத தவிர எஃபெக்ட்ன்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்னும் நிறைய எஃபெக்ட் போடணும். ஏன்னா அவங்க ஒய்ஃப் வந்து பயமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இவரை இந்த ஈக்குவலுக்கு அட்லீஸ்ட் பண்ணணும், கண்டஸ்டன்ஸாக இருக்கும்போது சொல்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் 11வது இடத்துல சுபிக்ஷா இருக்காங்க. சுபிக்ஷாவோட பார்த்தா 12,739 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து 4% எடுத்துருக்காங்க. சுபிக்ஷா வந்து ஒரு புதிய யுத்தி ஒன்று பண்ணியிருக்காங்க, எஃப்ஜேவோட இது இருக்குல்ல அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டேலண்ட் அவங்க வந்து வெளியே கொண்டு வராங்க. அந்த டேலண்ட் தவிர்த்து கேம் வெளியே கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து எஃப்ஜே பண்ணது நீங்கள் கற்றுட்டே நல்ல விஷயந்தான். ஸோ இதையும் சேர்த்து இன்னும் கேம் வந்து எப்படி விளையாடணும், யாரெல்லாம் எப்படி விளையாடுறாங்க, இதெல்லாம் வந்து நோட் பண்ணி விளையாடினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 12வது இடத்துல அமித் இருக்குது. அமித்தோட ஓட்டிங் தான் 16,973 ஓட்டுகள், பர்சன்டேஜ் தான் 4%. ஸோ அமித்தெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மனுஷன் அப்படி தான் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிவியில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறது ரொம்ப டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப சாஃப்டாக ஒரு நபராக இருக்கார். பட் பிக் பாஸ் சாஃப்டாக நபர்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. அவருக்கான கேம் அவர் விளையாடணும். வெளியிலலாம் எப்படியெல்லாம் வந்து வில்லத்தனமான ஒரு ஆக்டிங்லாம் பண்ணி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வரணும்.
ஸோ அவர் எப்படி ப்ளே பண்ணணும். அவர் வந்து எனக்கு ஸ்பேஸ் கொஞ்சம் கொடுங்க, கிச்சனில் இருக்கவங்களாம் சும்மா வேலை செஞ்சுட்டே இருக்க முடியாது, அவங்க வந்து ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, அவங்களுக்கான கொஞ்சம் டைம்லாம் கொடுங்கலாம் கேட்குறதுலாம் ஓகே. பட் வந்து இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் அவுட் பண்ணி கேமை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். நான் நல்லாவேன்னு சொன்னேன். விக்ரமே இப்போ வந்து டோட்டலாக மாறி 3ஆவது வந்திருக்காரு. விக்ரமெல்லாம் ஆளே எல்லாம் போயிட்டாரு, வெளில போலியார் நினச்சிருந்த நபர்லாம் இப்போ வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அமித் அந்த மாதிரி பண்ண நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கடைசியாக இருக்கிறது வந்து இப்போ ரம்யா. ஸோ ரம்யாவோட ஓட்டிங் பார்த்தா வந்து 10,831 ஓட்டுகள், பர்சன்டேஜ் பார்த்தா 3%. ஸோ ரம்யாவுக்கு வந்து ஒரு ஹெட்டாக கொடுத்துருக்காங்க, வாஷ்ரூம் ஹெட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஹெட்டாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுக்குமே அவங்க வந்து சில ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணி தான் நான் ஹெட்டாக வரேன் அந்த மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ நேற்று ஏதோ கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சில ஐடியாஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா வந்து எல்லாமே ரெஸ்ட் ரூம் வந்து லைனாக நிற்கிறாங்க, அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ஸோ அவங்க நம்ம கிச்சனுக்கு போனால் 1 by 1 கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி நம்ம இதெல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி சில ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கேம் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, யார் வெளியில் போவாங்களோ இந்த வாரம் அவங்க தான் வந்து ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா வந்து பிரவீன் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி அவர் இல்லாமட்டாங்க. திவாகர் வந்து இப்போ திவாகர் இல்லைன்னா வந்து பிக் பாஸே கேட்குது, திவாகர் இல்லாமல் வந்து பார்வை தனியாக இருக்கா, திவாகர் இல்லாமல் பார்வை தனியாக இருக்கா, கண்டென்ட் இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, திவாகர் வைல்ட் கார்டு வரதா சொல்லியிருக்காங்க. உண்மையாக போய் அந்த எல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மக்களை உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காமல் பதிவான வார்த்தைகளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.